இன்றைக்கி நம்ம வீட்டிலே வெண்ணெய் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம பால் ஆடை வந்து நம்ம சேகரித்து வச்சுக்கணும். நம்ம பசும் பால் வாங்குகிறேன், அதில் நிறைய ஆடை இருக்கும். முன்னாடிலாம் அந்த ஆடை நான் யூஸ் பண்ணதில்லை. ஆனால் இப்போல்லாம் வந்து நம்ம ஆடையை சேகரித்து நம்ம வெண்ணெயோ இல்லைனா நெய்யோ வீட்லேயே நம்ம தயாரிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக ஆடையை சேகரித்து வச்சுருக்கேன். இது எப்படியும் ஒரு 20 நாள் இருக்கும். 2 டிஃபன் பாக்ஸில் நம்மளுக்கு ஆடை வந்து கிடச்சிருச்சு. இது நம்ம ஃப்ரீசரில் வந்து சேகரித்து வச்சுக்கணும். நம்ம வெண்ணெய் தயாரிக்கும் போது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியோ நம்ம எடுத்து வெளியில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டி இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பால் ஆடையெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இது நம்மளுக்கு நிறைய வரும், அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து வெண்ணெய் எடுத்து வச்சு அதுக்கப்புறமா நம்ம எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரே நேரத்தில் நம்ம நிறைய போட்டோம் அப்படின்னா நம்மளால் சரியாக அதை இது பண்ண முடியாது. அதுக்காக நம்ம வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கணும். எப்போவுமே நம்ம வெண்ணெய் தயாரிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு 2-3 பாட்டில் கிட்ட நம்மளுக்கு ஐஸ் வாட்டர் வர மாதிரி நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி ஐஸ் கட்டியுமே நம்மளுக்கு வேணும், அதுவும் இருந்துச்சுன்னா நல்லது. அதில் நம்ம வந்து 2-3 க்யூப் நம்ம போட்டுக்கலாம். ஐஸ் கட்டி இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா சீக்கிரமாக வெண்ணெய் வந்து வர்றதுக்கு நல்லா உதவியாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் ஐஸ் கட்டியும் போட்டாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஒரு 2-3 சுற்று நம்ம நல்லா சுற்றி விட்டுடணும். அதோடு இல்லாமல் அது கொஞ்சம் நேரம் ஆகும். நம்மளுக்கே அந்த ஏடு வந்து கொஞ்சம் திக்காக ஒரு பட்டர் வந்து பிரிகிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். அது வரைக்குமே நம்ம இது பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் க்ரீமியாக இருக்குது. நான் ஒரு 2-3 வாட்டி சுற்றி எடுத்திருக்கேன். இது திருப்பியுமே நம்ம வந்து மிக்சியில் நம்ம போட்டு நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். நம்மளுக்கே நல்லா ஒரு பட்டர் தனியாக தெரிஞ்சு வர ஒரு ஸ்டேஜ் நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம வந்து இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போயும் கொஞ்சம் லைட்டாக க்ரீம் மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம அரைக்கணும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா கரெக்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் இதை அரைச்சிட்டேன். இப்போ பாருங்கள் ஒரு மாதிரி நல்ல திக்காக இருக்குது, பட்டர் வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதெல்லாமே ஒரு பாத்திரத்தில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். பட்டர் மட்டும் தனியாக இருக்குது, அந்த பால் மட்டும் தனியாக வந்திருக்கு. ரெண்டுமே தனித்தனியாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை வந்து கொட்டி வச்சுக்கலாம். இதில் நம்ம ஒரு ஐஸ் தண்ணியோ இல்லைன்னா ஒரு ஐஸ் கட்டியோ இருந்துச்சுன்னா நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய இன்னும் கொஞ்சம் ஏடலாக இருக்குது, அதையுமே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். அதனால் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் இதில் நான் வந்து போட்டு வச்சுட்டேன். இப்போ இது அப்படி இருக்கட்டும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், வெண்ணெய் வந்து தனியாக இருக்குது, பால் தனியாக இருக்குது. இப்போ நம்ம மிச்சம் இருக்க பால் ஆடை இருக்குல்ல, அதையுமே நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். இதை போட்டுடுறேன். கூடவே நம்ம ஒரு 2-3 ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். ஐஸ் வாட்டரும் நம்ம போட போகிறோம். பத்தாது ஆக்சுவலாக ஐஸ் வாட்டர். நீங்கள் 2-3-4 பாட்டில் இருந்ததுன்னா ஒரு 1 லிட்டர் பாட்டிலில் நம்ம வந்து ஐஸ் வாட்டர் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஐஸ் வாட்டர் தான் இதில் வந்து நம்ம ஃபுல்லாகவே அதை நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரி மிக்சியில் நம்ம வந்து ஒரு 2-3 வாட்டி நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை மூடிட்டு ஐஸ் வாட்டர்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. பார்த்திங்கன்னா இதுவும் முன்னே இருந்த மாதிரியே நல்லா பட்டர்லாம் நல்லா தனியாக வந்துருச்சு. அதே மாதிரி பால்லாம் கீழே இருக்கும், நம்மளுக்கு அந்த பட்டர் மேலே நம்மளுக்கு இருக்கும். இப்போ இதையுமே நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு. ஃபுல்லாகிடுச்சு. இது வந்து பத்தலை, இதில் கொட்ட முடியாது. இன்னொரு சின்ன பாத்திரத்தில் நான் கொஞ்சம் மாற்றி வச்சுக்க போகிறேன். ஐஸ் கட்டி இருந்துச்சுன்னா இதில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நம்மளுக்கு பட்டர் இன்னும் நல்லா வரும். இப்போ மிச்சம் இருக்கிறத ஒரு சின்ன பாத்திரத்தில் நம்ம கொட்டி வச்சிடலாம். இப்போது நம்ம இதிலேருந்து பட்டர் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் நல்லா ஐஸ் வாட்டர் நம்ம போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம பட்டர் பிடிச்சி நம்ம அதில் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் ஐஸ் வாட்டர் போட்டுறதுக்கப்புறமா இப்போ நம்ம பிடிக்கலாம். பட்டர் வந்து எப்படி நம்ம கொஞ்சம் இறுக்கமாக பிடிச்சி அதை எடுத்து போடணும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 2 டிஃபன் பாக்ஸில் இருக்க பால் ஏடுலேயே நம்மளுக்கு நிறைய பட்டர் கிடச்சிருக்கு. நம்ம வீட்லேயே பட்டர் தயாரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நெய்யுமே நம்ம தயாரிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பட்டரை வந்து நல்லா கையில் கொஞ்சம் மைல்டாக ஒரு
அழுத்தம் வந்து கொடுக்கணும். லேசான ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது உள்ளே இருந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பால் அந்த தண்ணிலாம் வெளியில் வந்துடும். அது பிழிய ஒரு மாதிரி இறுக்கமாயிரும். இது நம்ம இன்னொரு பாத்திரத்தில் இருக்க தண்ணி, இதில் வந்து எல்லாத்துலேயுமே நம்ம ஐஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்னதாக நம்ம பிசையணும். அதை ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது நம்ம எல்லாத்தையுமே அதே மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு பட்டர் ரெடி ஆயிரும். என்ன நம்மளுக்கு ஐஸ் வாட்டர் தான் கொஞ்சம் பத்தாமல் இருந்தால் இருக்கும். அதனால் அதை மட்டும் நம்ம ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கணும். அப்படி இல்லை நம்மக்கிட்ட ஒரு 2 ட்ரே இருக்குது, ஐஸ் க்யூப்ஸ் அதில் போட்டுக்கலாம் அப்படின்னா அதையும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். வெண்ணெய் வந்து நல்லாவே வந்திருக்கு. பொதுவாக நம்ம வீட்டில் வாங்குகிற பாலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏடு வரும். முன்னாடிலாம் நம்மளுக்கு அந்த ஏடை வச்சு நம்ம பெருசாக எதுவும் நாங்கள் பண்ணது கிடையாது. ஆனால் இப்போ அந்த ஏடு ஒரு நாள் பால் நான் அப்படியே விட்டுட்டேன், மறுநாள் நான் வந்து டீ போடுறேன் அப்படின்னாலே அதில் நம்மளுக்கு பாலில் கொஞ்சம் நம்ம டீ போட்டோன்னா நெய் கொஞ்சம் அங்கங்கே இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நெய் தயாரிச்சுருந்துருக்கோம். அதுவுமே நான் வீட்டில் பயன்படுத்தியிருக்கேன். ரொம்ப நல்லா அருமையாக வாசனையாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்மளே வீட்டிலையே தயாரித்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். கடையில் நம்ம ஒரு சின்னதாக ஒரு நெய் பாக்கெட் வாங்கினாலும் கொஞ்சம் விலையாக தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஏடெல்லாம் நம்ம ஏன் வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கணும். பசும்பாலை நல்லா காய்ச்சி நம்ம கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஏடு வந்து நல்லாவே வந்திருக்கும். அந்த ஏடை தான் நம்ம வந்து எடுத்து இந்த மாதிரி இது பண்ணிக்க போகிறோம். ஃப்ரீசரில் வச்சுருங்க. அந்த ஏடெல்லாம் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு வாட்டியுமே நம்ம எடுத்து ஏடை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அது சீக்கிரமாகவே அந்த டிஃபன் பாக்ஸ் ஃபில் ஆயிரும். ஒரு 10 நாள்லேயே நம்மளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபில் ஆயிரும். ஏன்னா காலையில் மதியானம் நைட்டுன்னு ஒரு நாளைக்கு ஒரு 3 வாட்டியாவது நம்ம பால் வந்து காய்ச்சுவோம். அப்படி காய்ச்சும் போது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஏடு அதில் வந்துடும். நாங்கள் வாங்குகிற பால் நல்ல திக்காக இருக்கும், நல்லா நிறைய ஏடு வரும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. ஓரளவுக்கு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வெண்ணெய் இருக்குது. அதையும் நம்ம கடைசியில் எல்லாத்தையுமே எடுத்துருவோம். இப்போ வெறும் பால் தான் இருக்குது. இது நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த பால் நான் கீழே தான் இது போட்டுருவேன். இப்போ இதை நம்ம வலிச்சிக்கலாம். இன்னும் நம்மளுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் இருக்க வெண்ணெய், அதுலேயுமே நம்ம கொஞ்சம் எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம கீழே தான் போட போகிறோம். சில்னஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஐஸ் வாட்டர் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு சின்ன பாத்திரத்தில் இருக்க பட்டரை கொஞ்சம் எடுத்துப்போம். அதே மாதிரி தான் இதெல்லாமே ஒன்றா திரட்டிக்கோங்க. அப்படி இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கும் அதே மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம வீட்லேயே நெய் எப்படி தயாரிக்கலான்னு போட்டிருந்தேன். அதுதான் நான் ஃபஸ்ட்டு நெய் வந்து தயாரித்தேன். ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு. இது வந்து 2வது வாட்டி இதை வந்து நம்ம பட்டர் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பட்டர் நம்ம வச்சுட்டு மீதி இருக்கிறத நம்ம நெய்யாக கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அந்த நெய்யுமே நல்ல வாசனையாக நல்ல திக்காக நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இதில் நம்ம எல்லாமே எடுத்தாச்சு. இதையுமே நம்ம கீழே வந்து கொட்ட தான் போகிறோம். இப்போ இதை நம்ம அலசணும். அதுக்காக திருப்பியுமே இந்த பாத்திரத்தில் ஐஸ் வாட்டர் வந்து நம்ம போட்டு நம்ம இப்போ அலச போகிறோம். என்கிட்ட ஐஸ் வாட்டர் வந்து நான் ஒரு 4-5 பாட்டிலில் வச்சுருந்ததுனால கொஞ்சம் பத்துச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இந்த வெண்ணெயெலாம் நம்ம ஒன்றா திரட்டி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் தனித்தனியாக அலசுறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் நல்லா அழுத்தி அமுக்கி நம்ம அலசணும். அப்படின்னா உள்ள வெண்ணெயில் ஒரு வேளை எக்ஸ்ட்ரா ஏதாவது வாசமாக இருக்குது அப்படின்னா அதெல்லாமே சரியாயிடும். நல்லா ஒரு 2-3 வாட்டி நம்ம வெண்ணெயை அலசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அழுத்தம் கொடுத்து லைட்டாக அதை அலசி எடுத்துக்கிட்டு இந்த தண்ணியில் போட்டு வச்சுருவோம். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தண்ணியெல்லாம் உள்ளே இருந்துச்சுன்னா வெளியில் வந்துடும். லைட்டாக ஒரு மைல்டாக ஒரு அழுத்தம் வந்து கொடுத்தா போதும். லாஸ்ட் டைம் பண்ணதை விட இந்த டைம் கொஞ்சம் நல்லா நிறைய பட்டர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து இன்னொரு தண்ணியில் நம்ம போட்டுருவோம்.
இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் பட்டரை. கொஞ்சம் ஐஸ் கட்டி இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. இந்த பட்டரை நம்மளுக்கு போதுமான அளவுக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை நம்ம நெய்யாக நம்ம மாற்றி வச்சிட்டோன்னா நிறைய நாட்களுக்கு நம்ம அந்த நெய்யெலாம் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். பட்டர் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். பக்கத்து வீட்லேயும் இதே பால் தான் வாங்குறாங்க. அவங்க இந்த மாதிரி வீட்டிலேயே நெய் தயாரிச்சிருக்காங்க. என்கிட்டயே சொல்லுவாங்க, நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் அப்படின்ட்டு. நம்மளுக்கு அதில் பெருசாக ஒரு ஆர்வம் இல்லை. ஆனால் இதை செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது ரொம்ப சுலபமாக இருக்குது. நீங்களுமே இதை ஒரு வேளை உங்களுக்கு பசும்பால் கிடச்சிச்சின்னா நீங்களுமே இந்த ஏடை சேகரித்து இந்த மாதிரி பட்டர் தயாரிச்சுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் எடுத்து வச்சது போக மிச்சம் இருக்க பட்டரில் நம்ம நெய் காய்ச்சிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பட்டர் எடுத்து உள்ளே வச்சு அதை மெல்ட்டாக விட்டுடலாம். கொஞ்சம் மட்டும்தான் நான் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் என்னோடய தேவைக்காக. மிச்சத்தை நான் நெய்யாக மாற்றி நம்ம சேகரித்து தான் வைக்க போகிறோம். இப்போ நம்ம இது உள்ளே போட்டாச்சு. அந்த நிறையா வருதுல அது எல்லாமே நல்லா அடங்கி அதுக்கப்புறமா நம்ம அந்த நெய் எப்படி முறிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கொஞ்சம் இது பண்ண விட்டுடலாம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நுரை வந்திருக்கு. நுரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாமே அடியில் போய் நம்மளுக்கு அந்த நெய் மேலே வரும். அந்த அடியில் இருக்கிறது நல்ல ஒரு லைட் ப்ரௌன் கலர்லாம் மாறும் போது நெய் நம்மளுக்கு கரெக்டாக ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா அடியில் எல்லாம் செட்டில் ஆகிருக்கு. நெய்யோட நிறம்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சோண்டு நம்ம எடுத்து அந்த வெந்தயம் நம்ம போட்டுடணும். போட்டோம்னா அது வந்து நல்ல நிறம் கொடுக்கும். அதுக்காக நம்ம அந்த வெந்தயம் போட்டுக்கலாம். வேணும்னா நம்ம ஒரு சின்ன கல் உப்பு வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே விட்டுடுவோம். கொஞ்சம் நல்லா நுரையெல்லாம் தெளிவாகிடுச்சு. நம்ம வந்து இதை நெய்யை வந்து வரணும் அப்படின்றதுக்காக நான் கருவேப்பிலை இல்லைன்னா முருங்கை இலை போட்டு நம்ம முறிய வைக்கலாம். நம்ம வீட்டில் எப்போவுமே கருவேப்பிலை தான் கிடைக்கும். முருங்கை இலை நிறைய பேருக்கு கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம கருவேப்பிலை வச்சு இந்த நெய் வந்து முறிய வைக்க போகிறோம். கருவேப்பிலை வந்து ஈரமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் அலசி வச்சுருந்தீங்கன்னா நிழலில் நல்லா காய வச்சுக்கோங்க. அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 4-5 இலை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம அதை அப்படியே போட்டுற வேண்டியது தான். ரொம்ப போடணும்னு இல்லை, சும்மா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். இதை போட்டுட்டதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடியில் செட்டில் ஆகியிருந்ததெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக ஆகிடுச்சு. அப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த வாட்டி நம்மளுக்கு 2 பாக்ஸில் இருந்து நம்ம பால் ஈடு வச்சு நம்ம வெண்ணெய் தயாரிச்சிருக்கோம். நெய்யுமே கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கு. இதை நம்ம மெல்லமாக வடிகட்டி எடுத்துக்கலாம். நெய் வந்து நல்லா மணமாக இருக்குது, நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம எல்லாம் ஃபில்டர் பண்ணியாச்சு. நல்ல ஒரு கருப்பு கலராக அடியில் இருக்கிறதுலாம் திரிஞ்சு எல்லாம் கலெக்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், நெய் நல்லா கலராக இருக்குது இந்த வாட்டி. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம தயாரித்து வச்ச அந்த இதில் தான் நான் கொஞ்சம் போட போகிறேன். இந்த நெய் நம்ம வீட்டிலேயே தயாரித்தது. இதில் வீடியோ நான் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இப்போ இதிலே நான் அதையும் கொட்டிக்க போகிறேன். நிறைய இருக்குது ஆக்சுவலாக. இன்னொரு பாட்டிலையும் நம்ம சேகரித்து வச்சுக்க போகிறோம். இது குறிப்பாக நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுப்பேன். அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்கு கொடுத்தா. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பை. டேக் கேர்.